சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் மிக முக்கியமாக 5 செய்திகள் குறிப்பிடப்படுகிறது. நல்ல ஆயனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பதையும், அந்த நல்ல ஆயனை ஆடுகளாகிய நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. ஒவ்வொரு ஆடுகளுடைய தன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆடுகளுடைய நிலை அவருக்கு தெரிகிறது. இந்த ஆடு காயப்பட்டிருக்கிறதா, வழி தவறி போயிருக்கிறதா, நலிந்து போயிருக்கிறதா, காணாமல் போயிருக்கிறதா, ஆபத்தில் இருக்கிறதா, தேவையில் இருக்கிறதா, எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. அதனால்தான் அந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆடுகளாகிய நம்முடைய நிலையை உணர்ந்தவராக இருக்கிறார் நம் ஆயன் இயேசு. இந்த இடத்தில் நல்ல ஆயனாக, தலைவனாக முன்னின்று நம்மை வழிநடத்துகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை பின்தொடர்கிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நம் ஆயன் இயேசு நம் முன் செல்ல நமக்கு முன்னே எந்த ஆபத்தும் தீங்கும் நேரிடப் போவதில்லை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரின் சார்பாக நின்று போரிடுகிறவராய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். மூன்றாவதாக, நானே வாயில் என்கிறார். வாயில் என்பது விண்ணக வாயில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றார். அவர் விண்ணகத்தில் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் கூட இந்த மண்ணுலக வாழ்க்கை முடிந்தவுடன் விண்ணுலக பயணிகளாக நிரந்தர வாழ்க்கையை நோக்கி செல்ல இருக்கிறோம். அந்த நிரந்தர வாழ்க்கையில் நுழைவதற்கு வாயிலாக இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரே நமக்காக இரத்தம் சிந்தினார். அவரே நமக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தார். எனவே அந்த இரத்தம் சிந்துதலின் வழியாக நாம் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாகி புனிதமடைந்து இயேசுவின் மீட்பில் பங்கு பெறுகிறோம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். எனவே நம் எல்லோருக்கும் வாயிலாக இருக்கிற கிறிஸ்துவே நம் மீட்பின் நுழைவாயில் என்பதை உணர்வோம். நான்காவதாக, என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் எல்லோருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுகிறோம், நெருக்கடிக்கு உள்ளாகிறோம், இக்கட்டான நிலை வருகிறது. காரணம் சாத்தானின் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள். சில நேரங்களில் நாம் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போவது. இதனால் மிக பெரும் ஒரு பாதிப்புக்கு நாம் உள்ளாகிறோம், நெருக்கடிக்கு நாம் உள்ளாகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொள்ளுகிற போது நமக்கு ஆபத்து இல்லை, தீங்கு இல்லை. ஏனென்றால் நம்மை முன்னின்று வழி நடத்துகிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஐந்தாவதாக, ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை, வார்த்தை மனுவுருவானார் என்று நாம் தியானிப்பது நாம் ஒவ்வொருவரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே, நாம் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே, மீட்பின் திட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே, இதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானார். நம் ஒவ்வொருவருக்கும் அதன் வழியாய் மீட்பை பெற்று தந்தார். உயிர்ப்பின் சாட்சியாக மாறிய கிறிஸ்து நாமும் அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஒருவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த தொடர்பு,
அவருக்கு திருமணமானது. வெளிநாட்டில் சென்று சில வருடங்கள் பணியாற்றினார். அவர் சம்பாதித்து வந்த தொகையை எதிலாவது கொடுத்து வைத்து அதன் வழியாக வருவாய் ஈட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய சிந்தனைக்கு வந்தது, ஆட்டோ ஒன்றை வாங்கி வாடகைக்கு விட்டு அதன் வழியாக கொஞ்சம் வருமானம் ஈட்டலாம் என்று நினைக்கிறார். சம்பாதிச்சுட்டு வந்ததுல ஒரு பெரும் தொகையை போட்டு சொந்தமாக ஆட்டோ வாங்கி இன்னொருத்தர்கிட்ட அதை வாடகைக்கு விடுறார். நடந்தது என்னவென்றால், ஒரு மாதத்திலேயே அந்த ஆட்டோ விபத்துக்குள்ளாகிறது. ஒரு பொறுப்பற்ற தனத்தினால், கவனக்குறைவினால் இந்த மிக பெரும் விபத்து. இதனால் என் நண்பருக்கு மிக பெரும் நட்டம் ஏற்பட்டது. இதை என்னிடத்தில் ஒரு நாள் சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டார், துயரப்பட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தியோடு இவற்றை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆட்டோவினுடைய சொந்தக்காரர், உரிமையாளர் ஒருவர் அதை வாடகைக்கு கொடுக்கும் போது அந்த ஆட்டோவை பற்றிய கவலை அவருக்கு இல்லை. அதனுடைய சேதாரமோ அதனுடைய உராய்வுகளை பற்றிய கவலையோ அவருக்கு இல்லை. ஏனென்றால் அந்த ஆட்டோ அவருக்கு சொந்தமானது அல்ல. அவர் வாடகைக்கு எடுத்து ஓட்டுகிறார், தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அதனால் பொறுப்பற்ற தனம், அதிக கவனம் இல்லாமை, தாந்தோணித்தனமாக ஓட்டிக்கொண்டு செல்லுவது, இதனால் தான் அந்த ஆட்டோ விபத்துக்குள்ளான. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார். இந்த மகத்துவமான உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவரே நேரடியாக வந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவது. கூலுக்கு மாரடிக்கிறவர்கள் இருக்கிறார். அவர்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் திருடர்கள், கொள்ளையர்கள் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அதாவது இறை ஊழியம் என்கிற பெயரில் தவறாக மக்களை வழிநடத்துவது, மனம் போன போக்கிலே தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய நலனுக்காக, பேராசைக்காக, சுய விளம்பரத்திற்காக சிலவற்றை செய்கிற போது அந்த நல்லாயனாகிய இயேசுவினுடைய கொள்கையிலிருந்து, அவருடைய வழி நடத்துதலிலிருந்து நாம் விலகி போகிறோம், மாறிவிடுகிறோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நல்லாயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை உள்வாங்குவோம். அவர் ஒருவருக்கே ஊழியம் செய்வோம். அவரையே பின்பற்றி நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். ஆமென்.